ராமநாதபுரம் இளங்கோவடிகள் தெருவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சிவகாளியம்மன் அருள்மிகு ஸ்ரீ சிவமுனீஸ்வரர் ஆலய 31ஆம் ஆண்டு ஆடிப்பெரு விழாவை முன்னிட்டு மஞ்சள் நீராட்டு விழா விமரிசையாக நடைபெற்றன. விரதமிருந்த பெண்கள் மஞ்சள் கலந்த புனித நீரை தலையில் சுமந்து முக்கிய வீதி வழியாக மேளதாளம் முழங்க வான வேடிக்கையுடன் ஆலயம் வருகை தந்தவுடன் அம்மனுக்கு மஞ்சள் நீராட்டு அபிஷேகம் நடைபெற்று பின்னர் வெள்ளிக்கவசம் ரோஜா மலர் மாலை அணிவிக்கப்பட்டு பஞ்சமுக தீப ஆராதனைக்கு பின் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டன. அம்மன் ஆலயங்களில் மஞ்சள் நீராட்டு என்பது மிகவும் பிரசித்தி பெற்ற மற்றும் ஆன்மீக ரீதியில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வழிபாடாகும். குறிப்பாக ஆடி மாதம் பங்குனி உத்திரம் மற்றும் கோவில் சித்திரை திருவிழாக்களின் நிறைவு நாளில் இது பெருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. திருவிழா நாட்களில் வீதி உலா மற்றும் பல்வேறு பூஜைகளால் அம்பிகை உக்கிரமாக இருப்பாள் என்பது நம்பிக்கை. அவளது கோபத்தை தணித்து சாந்தப்படுத்தி குளிர்விப்பதற்காக கிருமி நாசினியான மஞ்சள் மற்றும் வேப்பிலை கலந்த நீரால் அபிஷேகம் செய்யப்படுகிறது. அம்மனுக்கு மஞ்சள் நீராட்டுவதாலும் பக்தர்களிடையே மஞ்சள் நீர் தெளித்துக் கொள்வதாலும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் தடையின்றி நடக்கும், வறுமை நீங்கி செல்வம் பெருகும் என்பது நம்பிக்கை. கோடை காலத்தில் பரவும் அம்மை நோய், தோலின் தொற்றுகள் போன்ற வெப்ப நோயிலிருந்து ஊரையும் மக்களையும் காக்கவே ஆன்மீகத்துடன் கிருமி நாசினியான மஞ்சளும் வேப்பிலையும் இணைக்கப்பட்டன. முதலில் மூலவர் மற்றும் உற்சவமூர்த்திக்கு நறுமணமிக்க மஞ்சள் பொடி, வேப்பிலை கலந்த நீரால் சிறப்பான அபிஷேகங்கள் செய்யப்படுகின்றன. அம்மன் வீதி உலா முடிந்து கோவிலை வந்தடைந்ததும் பக்தர்கள் ஒருவர் மீது ஒருவர் மஞ்சள் நீரை ஊற்றி மகிழ்வார்கள். குறிப்பாக உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் அனைவரும் ஒன்று கூடி ஒற்றுமையை வெளிப்படுத்தும் விதமாக இந்நீரை தெளித்துக் கொள்வர். ஆடி வெள்ளிக்கிழமை, ஆடிப்பூரம் மற்றும் மாசிமகம் போன்ற நாட்களில் அம்மன் ஆலயங்களில் நடைபெறும் இந்த மஞ்சள் நீராட்டு பக்தர்களுக்கு நோய் நொடிகளற்ற ஆரோக்கியமான வாழ்வையும் மன அமைதியையும் வழங்கி அருள்வதாக கருதப்படுகிறது.